கிளைமேக்ஸில் கடைசியில் ஹீரோ வேகமாக ஓட்டி போய் வில்லனை பிடிச்சி நிறுத்தினான்னு வச்சுக்கோங்க, அது தமிழ் படம். வேகமாக ஓட்டி போய் ஹீரோ பிளேட்டவே பிடிச்சி நிறுத்தினான்னு வச்சுக்கோங்க, அதுதான் தெலுங்கு படம். போன மாதம் ஒரு பாட்டி செத்தாங்கன்னு, 6 மாதத்துக்கு ஒரு பாட்டி செத்தாங்கன்னு, போன வருஷம் ஒரு பாட்டி செத்தாங்கன்னு விளையாடுறாரு. நான் விளையாடல சார், எங்கள் தாத்தா ஊர் முழுக்க விளையாடுறாரு சார். தோல் பையா என்ன தெரியுமா அர்த்தம்? தோல் பையை மாட்டிக்கக்கூடிய புறவனே. இந்த துப்பாக்கி எடுத்து மரத்துல காக்காவை குறி வைக்கிறாரு. ஏ டொம்மின்னு சொல்றாரு. குறி தவறி போய் பொய்யா படம் கையில் வந்து விழுந்துருச்சு. நீங்கள் எங்கே இருக்க வேணாம், நாளைக்கு உங்களுக்கு பாஸ்போர்ட் விசா எடுக்கணும், தயவுசெய்து எங்கள் ஊரை விட்டு ஓடிடுங்க. மாப்பிள்ளை எப்படின்னு கேட்டிருக்காங்க, அருமையான மாப்பிள்ளை கேட்டிருக்காங்க. பொண்ணு பேசணும் இருக்கு, நீங்கள் எப்படி கேட்டிருக்கு, நான் 10 இடத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த அணியுடைய நிறைவு பேச்சாளர் தமிழஞ்சன் ஐயா அவர்கள், பெருமைக்குரிய பேச்சாளர். நாடறிந்த நல்ல ஒரு ஆள் பேச்சை வந்து எப்போ முடிப்பான்னு எதிர்பார்க்குறவர, இன்னும் உடனே முடிச்சிட்டாரேன்னு ஏங்குறவர, அந்த மாதிரி கேட்டகரி. வாங்க சார். இந்தியா கிளிக்ஸ் இன்டர்நெட் நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மோரிலிருந்து கடைஞ்சி நெய்யை கொடுக்கறது மத்து, தமிழ்நாட்டு மக்களுக்கு நகைச்சுவையை அள்ளி கொடுப்பது எங்கள் முத்து. உங்களுக்கு சம்பளம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். ஆமாம். தீபாவளி நல்வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி, தமிழனுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. தமிழன் மிகப்பெரிய அறிவாளி. வெளிநாட்டில் ஒரு டாக்டர், அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாருன்னா, $100 பணம் கட்டிடணும் அவருக்கு. 1 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். 1 மாதம் கழிச்சு உங்களுக்கு குணமாகலைன்னு சொன்னால் $1000 திருப்பி கொடுத்துருவார். ஒருத்தன் ஏமாத்துறதுக்கு அவர்கிட்ட போயிட்டு 1 மாதம் கழிச்சு எனக்கு குணமாகலைன்னு $1000 வாங்கிடுவான். அங்கே நம்ம ஆள் தமிழன் போயிருக்கான், ஒருத்தன் நம்ம முத்து மாதிரி ஒருத்தன் போயிருக்காங்க. இவனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சான். உங்களுக்கு என்ன சார் வியாதின்னா, எனக்கு வந்து நாக்கில் எது போட்டாலும் சுவையே கிடையாது சார், தெரிய மாட்டேங்குதுண்ணா. ஓகே, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பம், $100 கட்டுங்கன்னா $100 கட்டியாச்சு. 1 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டான். இவனுக்கு தெரியும் ஏமாத்துறான்னு. 1 மாதம் கழிச்சு அவனை கூப்பிட்டான். சார் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு உங்கள் நாக்கில் சுவை கரெக்டாக தெரிஞ்சிடும். ஓகே சார்ண்ணா. இவன் என்ன நினச்சிருக்கான், நாக்கில் எதை ஊற்றினாலும் தெரியாத சொல்லிட்டு முடிவு பண்ணி உட்காந்துருக்கான். நான் உட்கார வச்சான். நர்ஸ் அந்த 23ஆம் நம்பர் பாட்டில் கொண்டாந்து ஒரு மருந்து கொண்டாந்து நாக்கில் ஊற்றுக்கணும். 24ஆம் மூட்டு வந்து ஊற்றுறோன்னு, சார் இது மூத்திரம் சார், நான் நாக்கில் சுவை தெரிஞ்சு போச்சுல, $100 கொஞ்சம் கிளம்பி வெளியேட்டான். மறுபடியும் 6 மாதம் கழிச்சு வந்தான். இப்போ என்ன வியாதி சொல்கிறான் தெரியுமா, எனக்கு ஞாபகம் வருது குறைஞ்சிட்டே வருது சார், எதுவுமே ஞாபகம் இல்லை, பொண்டாட்டி ஞாபகம் இல்லை, மச்சினிச்சி ஞாபகம் இல்லை, வேலைக்கு போகிறது ஞாபகம் இல்லை, பஸ்ஸும் ஞாபகம் இல்லைண்ணா. ஓகே, உங்களுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிட்டான். $100 வாங்கிட்டான். 1 மாதம் கழிச்சு கூப்பிட்டான். சார் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் சக்தி வந்துடும். இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் தெரியுமா, எனக்கு என்ன சொன்னாலும் ஞாபகம் வரலன்னு சொல்கிற மாதிரி உட்காந்துருக்கான். உட்கார வச்சு நர்ஸ் அந்த 23ஆம் நம்பர் பாட்டில் எடுத்தாங்க. நம்பர் சார் அது மூத்திரம் சார், நான் ஞாபகம் வந்துடுச்சுல்ல, காசை கொடுத்துருக்கலாம்டானா. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தவன் தான் தமிழன். அந்த தமிழாக பேசுவதிலே பெருமை அடைகிறேன். என்னைக்கு சினிமா நாட்டுக்குள்ள வந்ததோ அன்னைக்கு மனசுக்கு பிடிச்சிக்க தோஷம். சரி, ஒன்றும் வேணாம் நடுவர் அவர்களே, ஒன்றும் வேணாம். சாதாரணமாக சொல்கிறேன், பெரிய நம்ம டீப்பாலாம் போக வேண்டியதில்லை. பயணம் நம்ம எப்படி ஏமாத்துறேன் தெரியுமா, என் ஃபேஸ்புக்கில் 1650 நம்பர் இருக்காங்க. 1650 லேடிஸ் தான். ஆஹா, என்ன கொஞ்சம் கனெக்ட் பண்ணிடுவோம். இதேதான் என் பையனை கேட்டான், ஏப்பா 1650 வச்சிருக்கல குடும்பம் எப்படித்தானா? ஆமா, அது ஒரு பாதியை தள்ளி விடுறது அப்படின்னா. நான் சொன்னேன், டேய் நம்மளாம் உனக்கு அம்மா மாறிடாங்க. அம்மா எல்லாம் அம்மா தான், உனக்கு மருமகளே கிடையாது அப்படின்னு. எவ்வளவு தெளிவாக இருக்கான்னா அதுக்கு காரணம் சினிமா தான். படத்துக்கு பேர் வைக்கிறான் பாருங்க, புறம்போக்கு, வேட்டியை மடிச்சு கட்டு, குத்து, நடுவில் பாதி பக்கத்தை காணும், தெருப்பொறுக்கி நாய்கள். இன்னொரு 10 வருஷத்துல பாருங்க நடுவர் அவர்களே, கோமணத்தை உருவி கட்டு, ஓடுறான் பாரு புறம்போக்கு. தியேட்டரில் டிக்கெட் கேட்டோம்னா 10 என்றதுக்குள்ள டிக்கெட் கொடுங்க, அவ்வளவுதான் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு. நீங்க சொன்ன 10 என்றதுக்குள்ள டிக்கெட் கிடைக்கலோட பரவாயில்ல. மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, மாப்பிள்ளை எப்படின்னு கேட்டிருக்காங்க, அருமையான மாப்பிள்ளை கேட்டிருக்காங்க. பொண்ணு பேசணும் இருக்கு, நீங்க எப்படி கேட்டிருக்கு, நான் 10 என்றதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைவர்ஸ் ஆயிடுச்சு. நிச்சயதாரத்துல டைவர்ஸ் ஆகி போச்சு. இதெல்லாம் கெடுத்து விட்டது யார் இன்னைக்கு? சினிமா தான். பையன் கெட்டு போயிருக்கான் சார். என் பையன் 10வது படிக்கும் போது மாதம் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பான் அந்த பள்ளிக்கூடத்தில். அந்த பள்ளிக்கூடத்துக்கு நான் போகிறேன் பேரண்ட்ஸ் மீட்டிங்கு. அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சு வெளியே வரேன். என் கூட படித்த பொண்ணு அங்கே டீச்சராக இருக்கா. என்னை பார்த்துட்டு தமிழ்லஞ்சு, நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்லஞ்சு பட்டிமன்றத்தை பார்த்து நான் தொலைக்காட்சியில் நல்லா இருந்தது. நான் வந்து கையை பிடிச்சி ஒரு குழுக்குனா கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆகுது. என் பொண்டாடிக்கு அப்படி குழுக்கிறது கிடையாது. அப்படி ஒரு குழுக்கள். அப்படி திரும்பி பார்க்குறேன், என் பையன் பார்த்து சொல்கிறான், இதுதான் அமேசிங் டை போட்டியா, வாடி உனக்கு சங்கு, வாடி வீட்டில் உனக்கு சங்குன்றான். டே அவட்ட சொல்லாதடா, கத்துவாடாவா, ஐஸ்கிரீம் பேட்டா போட்டா தர என்ன, வா உனக்கு சங்கு அப்படின்னா. டே கத்துவாடாவன்ற, நீ வரையா வண்டி எடுக்கிறியா இல்லையா, நான் வண்டி எடுத்து அப்படி மூவ் பண்ணுறேன். அவன் கூட படிக்கிற கிருத்திகாங்கிற பொண்ணு ஓடி வந்து அவன் தோல் பட்டியை பிடிச்சி, ஏ அருண் இவரு தான் உங்கள் டேடியா, ஹே அங்கிள் அப்படிங்கிறான். இப்போ நான் அவனை பார்க்குறேன், அவன் என்னப்பா சொல்கிறான், அதை நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், இதை நீ அம்மா கிட்ட சொல்லாதங்கிறான். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி டீலிங் பிரச்சனை உண்டாக்குறதே சினிமா தான். அது சொல்லுங்க. ஆமாம், அதுவும் அதே மாதிரி குழந்தைகளை பெற்றெடுத்த அப்பாவுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்து. இது மாதிரி இப்போ சொல்கிறேன், குழந்தையை
பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு செல்லும் சித்தப்பாவுக்கு தான் தெரியும் மேக்ஸ் டீச்சர் சூப்பராக இருக்கும் என்று. ஏன் அவன் ரெகுலராக கூட்டு போகிறான். மொத்தத்தில் என்ன தெரிஞ்சுக்கிட்டா பாரு, ஒரு படம் ஒரு டைலாக் வந்துட்டாலே உடனே ஏற்றிடும். நம்ம எங்க தமிழ் தாய் வாழ்த்தை வந்து பருத்திவரம் பாட்டு கூட சைன் பண்ணிட்டேன் சார். எப்படி ஊரோரம் புளிய மரம் பாட்டு இருக்கு இல்லையா, அதை நீராறும் கடல் உடுத்த நிலமளந்த தெளிலகும் சீராறும் பதனமன திகழ் பரத கண்ட அத்திலக வாசனை புலான திலக இன்பமுறை ஏ மாமு மாமுன்றே கச்சம்மா அவர் ஏய் தனியாக முடிச்சவங்களா போய் உட்காருங்கடா அப்படின்ற. அப்போ மோகம், அதாவது நடுவர் அவர்களே, ஏமாத்துறதை கற்றுக்கிட்டதே இது சினிமா வந்த பிறகு தான். 2 பசங்க லேட்டாக வந்தான் பள்ளிக்கூடத்துக்கு. வாத்தியார் கேட்டார், ஏன்டா லேட்டுனார். சார் வர்ற வயலில் டிராஃபிக் ஜாம் ஆகி போய் சார், நான் எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் ஜாம்னு பொய்யா சொல்கிறேன் அப்படின்னு கொம்பு எடுத்து வாங்குவாங்கன்னு அடிச்சார். அடிக்கும் எப்படி கற்று வந்துடும், ஐயோ 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 அப்படின்னா உட்காருனார். உட்காந்துட்டான். 2வது பையனை கூப்பிட்டார், நீ ஏன்டா லேட்டுனார். சார் நான் வரும்போது எச்எம்ஐ பார்த்துட்டேன் சார். நான் எச்எம்ஐ பார்த்துட்டியா, போய் உட்காருனார். இந்த முதல்ல உதவ நம்பாரு, அவன் உடம்பு தடவினே கேட்குறேன், நீ என்னால் ஒன்றா தானே வந்தோம், நீ எப்போ எச்எம்ஐ பார்த்து நான் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு அவ்வளோ உட்காந்துடுறா. இது கூட கற்றுக் கொடுத்தது சினிமா தான். ஒரு பையன் 3 நாளாக பள்ளிக்கூடத்துக்கு வரல. வாத்தியார் கேட்குறாரு, ஏன்டா 3 நாளாக பள்ளிக்கூடத்துக்கு வரல. சார் எங்கள் பாட்டி செத்துட்டாங்க சார். தொலைச்சி வர ஆஸ்கல். போன மாதம் ஒரு பாட்டி செத்தாங்கன்னு, 6 மாதத்துக்கு ஒரு பாட்டி செத்தாங்கன்னு, போன வருஷம் ஒரு பாட்டி செத்தாங்கன்னு விளையாடுறேன்னாரு. நான் விளையாடல சார், எங்கள் தாத்தா ஊர் முழுக்க விளையாடுறாரு சார். எவ்வளவு தெளிவாக இருக்கான் பாரு. இந்த மாதிரி அதெல்லாம் கற்றுக் கொடுத்தது யாருன்னு கேட்டால் இந்த சினிமா தான். அதாவது சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் சினிமா வந்தது நல்லது சொல்லுச்சுன்னா அது என்எஸ்கே காலத்தோட, எம்ஜிஆர் காலத்தோட, சிவாஜி கணேசன் காலத்தோட முடிஞ்சு போச்சு. இன்னும் எனக்கு அவங்க பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு பணக்கார வீட்டில் ஒரு கழுதை, ஒரு தெருப்பொறிக்கு கழுதை. இந்த பணக்கார வீட்டு கழுதை நோஞ்சானா இருக்கு, இந்த தெருப்பொறிக்கு கழுதை நல்லா புசு புசுன்னு என்ன மாதிரி இருக்கு. இந்த 2 கழுதையும் ஒன்னா பேசிக்குது. ஏன் இங்க இருந்து உதப்பட்டு சாவற, பேசாம என் கூட வந்துரு, பேப்பரை தின்னாவது பொழைச்சிக்கலான்னு இந்த தெருப்பொறிக்கு கழுதை கூப்பிடுது. அதுக்கு அந்த பணக்கார வீட்டு கழுதை சொல்லிச்சான், எனக்கு வந்துடலான் தான் ஆசை, ஆனா எங்க ஓனரு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றாரு, அதுக்காக தான் உட்காந்துருக்கேன். என்ன சொல்றாரு உங்க ஓனருக்கு கிடைச்சான், எங்க ஓனருக்கு அழகான பொண்ணு ஒன்று இருக்கு, அந்த பொண்ணு ஒரு பையனை காதலிக்குது, அந்த பையனை பத்தி பேசும்பொழுதெல்லாம் இந்த கழுதைக்கு ஒன்று கட்டி கொடுத்தாலும் கொடுப்பனே தவிர அவனுக்கு கட்டித்தர மாட்டேங்கிறாரு, அது என்னைக்காவது நடக்காதா அப்படின்னு நினைச்சு பேசுற மாதிரி தான் இருக்கு. சினிமா நல்லா இருக்குன்னு சொன்னா என்னைக்கோ சமுதாயம் திருந்திருக்கும். வள்ளுவர் காலத்தில் திருந்தாத உலகமா, இல்லை கம்பராமாயணம் வாழ்ந்த காலத்தில் திருந்தாத பக்கமா, எல்லாரையும் அதிகமாக சில எடுத்துக்காட்டு சொல்லுவார். நம்ம அண்ணா சிங்காரவேலு அந்த காலத்திலேயே கல்லுண்ணாம எழுதியிருக்காரு, அந்த காலத்திலேயே பிறன்மலைச்சேலை எழுதியிருக்காரு. அப்போ கெடா சமுதாயமா சினிமாவில் கெட்டு போச்சுன்னு சொல்லுவார். ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து லிமிட்டாக இருந்தது, இன்னைக்கு அது அன்லிமிட்டடாக மாறி போச்சுன்னு காரணம், என்னைக்கு சினிமா உள்ள வந்ததோ அன்னைக்கு தான் இந்த சமுதாயம் கெட்டது என்பதை சொல்லி, என்னை பொறுத்த மட்டிலே சில நல்ல படங்கள் இருக்கலாமே தவிர பல படங்கள் வந்து சமுதாயத்தை பெரும் தோஷமாகி விட்டது. இந்த குடும்பத்தோடு படம் பார்க்கறதுக்கு போகிறதுக்கு எல்லாம் தயங்குறான், குடும்பத்தோட படம் பார்க்கறதுக்கு தயங்குறான். ஒரு காலத்தில் திருவிளையாடல் படத்தை குடும்பத்தோடு உட்காந்து பார்த்தோம், நாடோடி மன்னன் படத்தை குடும்பத்தோடு உட்காந்து பார்த்தோம். இன்னைக்கு எந்த படத்தையும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்க முடியாது, தனித்தனியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு குடும்பத்தையே பிரித்த இந்த சினிமா மக்களுக்கு என்றைக்குமே தோஷம்தான் என்று சொல்லி, மீண்டும் நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப தனித்துவமாக விட்டால் கூட 1 மணி நேரம் பேசுவார், அவளை கலந்துரையாடல் பண்ணுவார். அது ஒரு விமர்சனம், ஆழமான விமர்சனம், ரொம்ப வீரியமான பேச்சும் பேசுவார். அவர் சொல்கிறது சுருக்கம் என்னென்னா, தலைப்பே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. குடும்பத்தோடு அப்படியே டீ பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பேரம்பேத்தியோட ஒரு காட்சி வருது. டேய் பேரனை கூப்பிட்றாரு, தாத்தாவுக்கு தண்ணி மொண்டு வா, கிச்சனுக்குள்ளே போயிட்டேன். மறுபடியும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்போ ஒரு காட்சி, மறுபடியும் டேய் தாத்தாவுக்கு தண்ணி மொண்டு வா, போயிட்டான். 3ஆவது டைம் அவனே முந்திட்டான், என்ன தாத்தா தண்ணி மொண்டு வருவா அப்படின்னா. என்னடா இப்போத்தான் முக்கியமான சீனை வரப்போகுது அப்படின்னா. பார்த்தீங்களா, அவர் சொன்னதில்லை. சினிமாவுக்கு போகிறப்பே பாருங்களேன், அதுவே நீங்கள் சினிமாவில் வர்ற காமெடி ஒரு பக்கம், சினிமா தேட்டரில் பார்க்குறப்போ ஒரு ரசனை இருக்கும். நல்ல பகல் காட்சிக்கு வேகமாக 2 வீலர் நிறுத்திட்டு பாதி படம் ஓடி இருக்கும்னு சொல்லி அவசரத்தில் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணோடனே, ஏன்னா நல்ல லைட்டில் வந்ததுனால பூரா இருட்டாக தெரியும். ஒரு 3 நிமிஷத்துக்கு எதுவுமே தெரியாது, படியே இருக்காது, அதில் கையை நீட்டிக்கிட்டே படி மாதிரி நடந்து போய் அப்படி காலை தூக்கி வச்சு, உண்மையிலே படி இருக்குது, அதில் மட்டம்லாம் கீழே விழுந்து கிடப்பேன். இவன் ஒரு பக்கம், இவன் லுங்கி ஒரு பக்கம், கீழே ஒருத்தி பார்த்துட்டு, சார் நல்ல மனுஷன் விழுந்துட்டார். ஏன் நல்ல மனுஷன் விழவே மாட்டான் உலகத்தில். அப்புறம் மறுபடியும் கையை தூக்கிட்டு இப்படியே சீட்டு தேடி போவான், இப்படியே போய் ஆவி மாதிரி போய் எவன் கண்ணாவது குத்தி ஆள் இருக்கா சார் அப்படின்வான். அப்புறம் கண்ணு இருந்தால் ஒரு ஆள் இல்லாமல் ஒருத்தர் இருப்பானா, ஒரு வழியாக அப்போ ஆடான்னு போய் உட்காரவில்லை, இடவலை போட்டுருவாங்க. இடவலை வரைக்கும் சீட்டு தரவில்லை இருக்கான் பொருள். சீட்டு தேடிட்டு அப்புறம் ஆரம்பித்தேன் இடவலை பின்னாடி. சூப்பருங்க, ஏசி தேட்டினா ஏசி தேட்டியா சில்லுன்னு குளிர்து அப்படின்னா, பின்னாடிக்கும் ஓங்கி மீச்சேன். ஏன் ஐஸ்கிரீமில் உட்காந்துருக்கடா நீ, இப்படி வர்ணிக்கிற இருப்பேன். அதே போல் படம் பார்க்குறப்ப யார்கிட்ட உட்காரணும் அப்படின்னா, ஏற்கனவே அந்த படத்தை பார்க்காத பக்கத்தில் உட்காந்தது நம்மளுக்கு மரியாதை. இல்லாட்டி படமே 2 மணி நேரம் தான், அவன் 3 மணி நேரம் ஓட்டிக்கிட்டு இருப்பான். வருவான் பார் வர போகிறேன் பார், இருறா அவன் வரட்டு, நீ ஏன்டா வந்துக்கிட்டே இருக்க, கொஞ்சம் குத்திவான். அவனுடைய சண்டை விட பேசுடைய சண்டை அதிகமாக இருக்கும். அதனால் அப்படி ஒரு ஆள். நல்லா ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க, அருமையான படம். இப்போ இந்த காலத்தில் விட இப்படி ஒரு சிம்பிளாக இவ்வளோ ஒரு கிட்டு கொடுத்துட்டாங்களே காக்கா முட்டைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பக்கத்தில் ஒருத்தையும் கோழி முட்டை மாதிரிங்க
எங்கே ஒரு கிலோ முறுக்க மாடு தவிடுன்ற மாதிரி முறுக்குன்னு தின்னுக்கிட்டு இருக்கான். ஒன்றுமே பார்க்க மாட்டேங்கிறான். சரி நம்ம நல்லா ரசிக்கிறான், அவன் எப்படி ரசிக்கிறான்னு கேட்போம்னு சொல்லி அவனை கூப்பிட்டு என்ன எப்படி இருக்க பண்ணேன், கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்க அப்படின்னா நான் கேட்ட சினிமாவே அவன் முறுக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி நம்ம ரசனை உள்ள ஆள்கிட்ட தான் ஒரு நிகழ்ச்சி ஜெயிக்கும். கண்ணதாசன் அவர் சொன்ன மாதிரி ரசிகன் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாதமா. அது மாதிரி யார் சொன்னால் கேட்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். இந்த நீ பக்கம் சந்தோஷம் பேசுகிறப்ப எப்போயுமே இந்த கடைசியாக பேசுகிறவங்களுக்கு ஒரு சிரமம். எல்லாரும் முடிஞ்சு பேசுகிறப்ப என்ன இருக்காங்க ஒன்று ஒன்றா அப்போ பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருப்பாங்க பேசுறதுக்கு. அதை அவர் சொல்லிட்டார், இதை இவர் சொல்லிட்டார், ஐயோ ஊரன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே, கடைசி பேப்பர் முடிச்சுட்டு பேசாமல் உட்காந்துருப்பாங்க. ஆனாலும் அது கடைசியாக பேசுகிறாலும் பாராட்டியானும் அது சந்தோஷம்னு ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக பேசுனா நம்ம ஊரில் காமெடியாக பேச ரொம்ப கஷ்டம், அதில் நிறையா கொண்டு வர முடியாது. ஆனால் என்னால் பேச முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கலக்கப்பையார் ரொம்ப ஃபேம், உங்களுக்கெல்லாம் பரிச்சயமானவங்க தான். திருச்சி அன்னலட்சுமி அவர்கள் சினிமா சந்தோஷம் தாங்க, அதை நீங்கள் சந்தோஷமாகவே பாருங்கள். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்தடி பாப்பா என்ற பாரதியின் அடித்தொட்டி வணங்கி மதிப்புக்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் indiaglitz.com அனைத்து நேயர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே திரைப்படங்களும் திரை இசை பாடல்களும் சந்தோஷமா தோஷமான அற்புதமான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. தயவு செய்து எங்க திரை இசையும் திரை இசை பாடல்களையும் குறை சொல்ல வேணாம், எதிரணி 2 பேருக்கு சொல்லி பழகுங்க. ஏன் தெரியுமா, எங்களுடைய திரை இசையையும் திரை இசை பாடல்களையும் பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். கேட்ட உடனே பிடிக்காது, கேட்கத்தான் பிடிக்கும். நானும் அண்ணா சிங்கர் சாரு சிங்கர் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுற குரூப் 2 பேரும் அதை புரிஞ்சுக்காம 2 பேரும் எதிரடி 2 பேர் பேசிட்டு போயிருக்காங்களே. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நடுவர்களே, திரைப்படமே சந்தோஷம் தாங்கிறதுக்கு ஒரே ஒரு வார்த்தையில உங்களை மகிழ்ச்சிப்படுத்தவா நான் சொல்ற ஒரே ஒரு பேரை மட்டும் சொல்லுங்களேன். நமிதா சொல்லுங்க. 1000 வாட் பல்பே உங்க முகத்துல எரியுது நடுவர்களே, உங்களை வச்சே தீர்ப்பு சொல்லிடலாம். இன்னைக்கு இன்னும் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், என் சிற்றல் கேட்சிய கேள்வி கேட்கிறேன். மங்காத்தாவுக்கும் மாரியாத்தாவுக்கும் என்ன வித்தியாசம்? எங்காத்தா பத்தி எனக்கு இன்னும் தெரியாம தெரியும். மங்காத்தாவுக்கும் மாரியாத்தாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, தலைய விரிச்சு போட்டு வந்தா அது மாரியாத்தா, எங்க தலையே வந்தா அது மங்காத்தா. சரி, டாக்டருக்கும் ஆக்டருக்கும் என்ன வித்தியாசம் தெரியல. 2 பேருமே அறுப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆமா, ஆபரேஷன் தியேட்டர்ல, அங்க சினிமா தியேட்டர்ல. அவ்வளவு நடுவர்களே, அலை இல்லைன்னா கடல் இல்லை, தலை இல்லைன்னா திரைப்படம் இல்லை. நடுவர்களே, என்னதான் தலை ரசிகராக இருந்தாலும் விஜயதசமி அன்னைக்கு விஜயதசமி தான் கொண்டாடணும், தலை தசமி கொண்டாட முடியாது. நடுவர்களே, எதிரணியில நிஷா வந்தாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க, அது எப்படிப்பட்ட பாடல்னு எதிரணி நிஷாவுக்கு தெரியல. நடுவர்களே, டோலு பையா டோலு பையா டோலு பையா பையானா எப்படிப்பட்ட பாடல் தெரியுமா அது? இப்ப நான் சென்னைக்கு வரும் பொழுது பஸ்ல ஒரே ஒரு காட்சியை பார்த்தேன். இந்த குறவை கொடுத்திருக்காங்கல்ல, அவங்க பஸ்ல ஏறினாங்க. நம்மள மாதிரி படிச்ச கோட்டு சுட்டு போட்டவங்க பக்கத்துல சீட்ல உட்கார வைக்கல. நீ எல்லாம் யாரா, ஓரமா ஒதுங்கி போனாரு. அதுக்கு அந்த குறவை சொன்னா, சாமி உங்களோட நான் வாழ்க்கையில உயர்ந்தவன் தான். ஏன் தெரியுமா, நீங்க எல்லாம் MBBS படிக்கிறீங்க, டாக்டருக்கு படிக்கிறீங்க, இன்ஜினியருக்கு படிக்கிறீங்க, பல விதமான பட்டப்படிப்பெல்லாம் படிக்கிறீங்க. ஆனா நீங்க எல்லாம் என்ன சாமி பண்ணுது? இந்திரா காந்தி சுடுது, மகாத்மா காந்தி சுடுது, ராஜீவ் காந்தி சுடுது. நாங்க அப்படியே சாமி, நாங்க படிக்காட்டியும் கூட காக்கா சுடுது, குருவி சுடுது, கொக்கு சுடுது சாமினார். அப்படி குறவன் குறத்தியோட பண்பாட்டை சொன்ன பாட்டு அந்த பாட்டு. ஏ டோலுமை யா டோலுமை யா டோலுமை யா பையா ஏ டுமிலு டுமிலு டும்மான் டும்மான் கொய்யா. டோலு பையா டோலு பையனா என்ன தெரியுமா அர்த்தம்? தோல் பையை மாட்டிக்கக்கூடிய குறவனே. இந்த துப்பாக்கி எடுத்து மரத்துல காக்காவை குறி வைக்கிறாரு. ஏ டுமிலு டுமில்னு சுடுறாரு. குறி தவறி போய் பொய்யா படம் கையில வந்து விழுந்துருச்சு. அவ்வளவுதான். நீங்கள் இங்கே இருக்க வேணாம், நாளைக்கு உங்களுக்கு பாஸ்போர்ட் விசா எடுக்கணும், தயவுசெய்து எங்கள் ஊரை விட்டு ஓடிடுங்க. பாடல்களை மேலோட்டமா பார்க்க கூடாது, இப்படி அலசி யாராச்சும் அடி பிடிச்சி பார்க்கணும். நிஷா சொன்னாங்க, இன்னைக்கு சின்ன குழந்தைங்களே கெடுத்து அலசிட்டீங்க, ஓவர் அலசிட்டீங்க. நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல வகுப்பறை நுழையும் போதே பாடமே திரைப்படத்தை வச்சுதாங்க எடுக்கிறோம். எப்படி தெரியுங்களா, ஒரே ஒரு பாட்டை வச்சு நான் ஒரு கூட்டல் கணக்கு சொல்லி தரவா? மியா மியாவ் மியா மியாவ் மியா மியா பூனை வீட்டை சுத்தும் பூனை சூவ போன்னு விரட்ட மாட்டேங்க அப்ப மேல ஆன மியா மியா மியாவ் மியா மியா மியாவ். கூட்டல் கணக்கு பாருங்க. 1 நம் மூக்கு 1 2 நம் கண்கள் 2 3 அத மொத்தம் சேர்த்தா நம்பர் 3 மியா மியா மியாவ். விஷயம் முடிஞ்சு போச்சு. இது என்ன சினப்புணமா இருக்கு, கடைசி வந்து போனேன் ரொம்ப நேரம் பாடினால சனி ஆயிடுச்சு போல. சரி பரவாயில்ல, குட்டி போட்டாலும் போட்டுரும். உண்மையை தமிழ் ஆசிரியர் உள்ள முதல்ல எப்படி நம்ம பாடம் எடுப்பாங்க? ஆ போடு, அவனை போடு, ஈ
போடு, ஈயனா போடு பார்த்தாரு. இங்கிலீஷ் வாத்தியார் பார்த்தாரு, உள்ள போனாரு. இப்படி சொன்னா நல்லா டக்குன்னு பிக்கப் பண்ணுவோம். ஏ போடு, ஏ பி போடு, ஏ சி போடுனாரு. கணக்கு வாத்தியார் உள்ள போனாரு. ஓ இப்படி சொல்லி கொடுத்தா நல்லா புரிஞ்சுக்குவோம் இருக்குன்ட்டு அவர் போனாரு. ஏ 1 போடு, ஏ 2 போடு, ஏ 3 போடுனாரு. மத்தியானம் 12 மணிக்கு ஆச்சு. அவன் தட்டெடுத்து வந்தான். ஏ சோத்த போடு, ஏ முட்டையா போடுன்ட்டான். இன்னைக்கு திரை இசை பாடல்கள், திரைப்படங்கள் வாழ்க்கையோட ஒன்றக்கூடிய ஒரு விஷயம் நடுவர்களே. அதை வந்து 2 பேரும் குறை சொல்லிட்டு போறாங்களா? நான் தகுமான்னு நான் கேட்கிறேன். உண்மையாகவே இன்னைக்கு நடிகர் திலகத்தையும் நடிகை திலகத்தையும் மக்களுக்கு காமிச்சிட்டாங்கன்னா திரைப்படம் இல்லாம முடியாது நடுவர்களே. உண்மையா சொல்றேன். இன்னைக்கு வந்து இவ்வளோ இந்த அரங்கத்துல பேசுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே போல் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே நடிகை தான். நீங்கள் ஒன்றும் வேணாம், பஸ்லேயே போவோமே, இப்போ உட்காந்து போய்கிட்டு இருப்போம். நீங்கள் நல்லா உத்து கவனிங்களே. ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி தான், உலக ஒரு நாடகம் மேடைன்ற பேர் அத்தனை பேரும் போய்கிட்டே இருப்பேன். திடீர்னு பிரேக் போட்டு டப்புன்னு எழுத்து உள்ள கம்பியில் முட்டிடுவான். உடனே பார்க்க மாட்டேன், அப்படியே அப்புறமேல இடத்துல பார்ப்பேன். ஏன் பார்த்தியா இது வந்து அது எங்கே கற்றுக்கிட்டது? அதே போல் தெரிஞ்சால் வந்துட்டு சீட்லேருந்து எந்திரிக்க சொல்லலான்னு தெரியாமல் தலை கிலோமீட்டர் குரட்டோடு தூங்குற மாதிரியே தூங்க. மாப்பிள்ளை இங்கே தான் இருந்தியா அப்படின்பா. கடைசியில் 3 மணி நேரம் கழிச்சு உண்மையை சொன்னாங்க. வசனம்லாம் ஒரு காலத்தில் எப்படி போட்டிருந்தாங்க, அது அந்த காலத்துக்கு அப்படி போட்டால் இந்த காலத்துக்கு திருக்குறள் மாதிரி அது இளைஞர்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி போடுறோம். ஒரு 4 வசனம் மூச்சு விடாமல் சொல்லுவாங்களா? ஆண்டவன் சொல்ற அந்த லட்சுமி பேசுறான். ஆண்டவன் எங்களப்பா நல்லவங்கள ரொம்ப ரொம்ப சொதிப்பான தீர்ப்புறத்துல கடைசிக்கு கைவிட மாட்டான். யார் வந்தாலும் வரட்டும், எங்க தலை வந்தா மிரட்டும். துப்பாக்கி நான் தோட்டா இருக்கணும், ஃபிளக்ஸ் எங்க தலை போட்டா இருக்கணும், சக்குனா சிங்கம் இருக்கணும், ஊர்னா வரத்துக்குனா வாலிப சங்க இருக்கணும், சுல்லா சூடாட்டா சும்மா சுழுக்கிறது வந்துருச்சுங்க. இது புரியல எப்படி? தமிழ்ல சொன்னா புரியும். தமிழ் தானா? தமிழ் தான் நடுவுறது. வசனம் பார்த்தீங்கன்னா அவசர காலத்துக்கு தகுந்த மாதிரி நாங்க பாட்டுல இன்னைக்கு போயிட்டே இருக்கோம். அதே போல முன்னெல்லாம் எந்த இதில் வாய்ப்பு கேட்டு போனாலும் வீரவண்டிய கட்ட வசனத்தை தான் பேச ஆரம்பிப்பாங்க. என்னோட வயலுக்கு வந்தாயா. உண்மையிலே என்னென்னா வீரவண்டிய வந்து பாஞ்சாலங்குறிச்சி திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலிக்கார எப்படி பேசியிருக்கணும்? ஏன் என்னல நீயே என்ன வரப்புக்கு வரல ஒரு இளவும் செய்யலை, நீ என்ன கட்டுப்பத்த நீ இதை கட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னா இப்படித்தான் பேசியிருக்கணும். ஆனால் அதுக்கு நம்ம கைதட்டி பிரமாண்டமா. ஏன்னா யாருமே இப்போ பேரங்க அண்ணாவே மேடையில் பேசுகிறப்ப 3 மணி நேரம் கழிச்சு லேட்டாக வந்தாலும் கூட்டம் அப்படியே உட்காந்துருக்கான். 8 மணிக்கு வரம்போது 1 மணிக்கு வருவாராம். அப்படியே வந்தோன்னு மரத்திலே ஒரு கடி பழுத்து தூக்கி கூட்டி இருந்தது, அது யாரோட படிகளுக்கு போயிட்டு நான் பார்த்து அப்படின்னா எது கைதட்டினா புரிஞ்சா? இல்லை வே கைதட்டி சும்மா தட்டி விட்டேன். அது மாதிரி ஒரு ரசனை ரசித்து பண்ணலாம். அதில் வந்து ஆராயக்கூடாது. என்ன அதில் என்ன அர்த்தம், அது என்னன்னு போட்டோம்னா அது அந்த நேரம்லாம் ரசிக்கிறதுலாம் போயிடும். அது மாதிரி சந்தோஷமாக போயிட்டு வாங்க. அதில் போயிட்டு என்ன சொன்னார், நம்மளுக்கு கருத்து சொன்னாரெல்லாம் எதிர்பார்க்க வேணாம். அதான் அவங்க சொல்கிறது. திரைப்படங்கள் ஒரு பொழுதுபோக்கு சாதனோட, அதாவது நல்லது சொல்லி கொடுக்கும், கெட்டது சொல்லி நம்ம ஆராய வேண்டிய அவசியமே கிடையாது. உண்மையா பண்ண சொல்ற மாதிரி நாங்களாம் எல்லா ஊர்லயும் நாங்கள் பேசியிருக்கோம். ஒரு ஊரில் பேசிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் மட்டும் என் பேச்சை ரசிச்சு கேட்டுட்டே இருந்தார். பாலும் தெளிதேனும்னு அந்த அண்ணன் என்னை பார்த்து தங்கச்சி சூப்பர் சொக்கி போயிட்டேன் நடுவர்கள். அவருக்காகவே நல்ல நகைச்சுவையெல்லாம் அள்ளி தெரிஞ்சு விட்டேன். கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் தெளிவே நடுவர்கள். இருந்தாலும் அவரை பார்த்து பேசுறேன். பேசி முடிச்ச உடனே மறுபடியும் அந்த அண்ணன் என்னை பார்த்து தங்கச்சி சூப்பர் நடுவர்கள். 1 மணி நேரம் பேசிட்டு நன்றி வணக்கம்ட்டு தாங்க உட்கார்ந்தேன். பேசி முடிச்ச உடனே மறுபடியும் அந்த அண்ணன் என்னை பார்த்து தங்கச்சி சூப்பர் நடுவர்களே. வீட்டுக்கு போலாம் தங்கச்சி சூப்பர் சொல்ற அவர் ஒரு ஆள் தான் நடுவர்களே. இருந்தாலே அவர் ஒருத்தர் அவரை கட்டிட்டு நான் என்ன பண்றேன்? இருந்தாலும் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு கார்ல கால் எடுத்து வைக்கிறேன். அப்படியே அந்த மனுஷன் வீட்டுக்கே போகாம என்னை பார்த்து பாராட்டுற விதமா தங்கச்சி சூப்பர். ஏன்னா என் பேச்சை மட்டும் ரசிச்சு கேட்குறீங்களே, தங்கச்சி சூப்பர் தங்கச்சி சூப்பருங்கிற என் பேச்சு பாட்டு உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், பின்னாடி வரையும் ரொம்ப பில்டப் போடாதீங்க. எனக்கு 2 வருஷமா நரம்பு தளர்ச்சி, நான் அப்படிதான் தங்கச்சி பேசிருக்கேன். அவரை பார்த்தே 4 மணி நேரம் பேசியிருக்கேன். உண்மையாகவே மனிதனுடைய உடல் உறுப்புகளில் குறை இருந்தால் எந்த மனிதனும் வருத்தப்பட தேவையில்லை. உள்ளத்தினுடைய பண்புகளிலும் நடத்தைகளிலும் குறை இருந்தால் தான் ஒரு மனிதன் வருத்தப்படும். எடுத்துக்காட்ட திரை செய்கிறவர்களே, ஊன என்னடா ஊனோ அடஞானம் தானே வேணும், அடஞானம் மாற வேணும்னா மனசு மாற வேணும். ஊனம் 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 எங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லீங்கோ. உள்ளம் நல்லா இருந்தா ஊனம் ஒரு குறையில்ல, உள்ளம் பழுதுபட்டு உடம்பிருந்தும் பயனில்லை. நல்ல காலு உள்ளவனும் கெடுக்கிறான், சிலர் கெட்ட காலில் நல்ல வழி நடக்கிறான். ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ, உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லீங்கோ. என்ன சிறகெடுத்து எண்ணற்ற கவி படைத்து வண்ண தமிழுக்கை வடிவழகை கூட்டி வைத்து அழகு பார்த்தவன் கவிஞர் கண்ணதாசன் அவர்களே. கவிஞர் கண்ணதாசன் இருந்ததுக்கு கவிஞர் வாலி எழுதிய கவிதை என்ன தெரியுமா? எழுத படிக்க தெரியாதவர்கள் எவனும் ஒருவன், எழுத படிக்க தெரியாதவர்கள் எவனும் ஒருவன், ஆனால் தான் அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து எறிந்து விட்டான்னு சொன்னார்னா, அப்படி ஒரு நல்ல கவிஞர் நம் தேசத்துக்கு கிடைச்சார்னா திரை இசை பாடலால் மட்டும்தான் நடுவர்கள் இந்த தேசத்துக்கு கொடுக்க முடியும். கவிஞர் வாலியை பற்றி டாக்டர்
முதல்வர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் பாராட்டும் போது என்ன தெரியுமா சொன்னாரா, அந்த ராமச்சந்திரனோ தெய்வமாக பிறந்து மனிதனாக மாறினார், இந்த ராமச்சந்திரனோ மனிதனாக பிறந்து தெய்வமாக மாறினான், அந்த ராமச்சந்திரனோ வாலியை அம்பு கொண்டு வீழ்த்தினான், இந்த ராமச்சந்திரனோ அன்பு கொண்டு வாழ்த்தினான் என்று கேட்டால் ஒரு முதல்வராக கூட ஒரு கலைஞனை பாராட்ட முடியும் என்றால் திரை இசையால் மட்டும்தான் நடுவர்களே முடியும். உண்மையா சின்ன குழந்தைங்களுக்கு கூட இன்னைக்கு யார் திரை இசையில ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன்னா இப்படிதான் இருப்பாரு, மகாத்மா காந்தினா இப்படிதான் இருப்பாரு, தந்தை பெரியார்னா இப்படிதான் இருப்பாருன்னு சின்ன குழந்தைங்களுக்கு கூட பாடமாக கற்றுக் கொடுக்க முடியும், எளிதான முறையில் கற்றுக் கொடுக்க முடியும் என்று கேட்டால் அது திரை இசை பாடல்கள் மட்டும்தான் முடியும். கிருபானந்த வாரியார் அவர்கள் வந்து எப்பொழுதுமே சின்ன குழந்தைங்கள்ட்ட தான் கேள்வி கேட்பாரு, பெரியவங்க கிட்ட கேள்வி கேட்க மாட்டாரு, ஏன்னா யாரும் சரியா சொல்ல மாட்டாங்க. கிருபானந்த வாரியார் மிகப்பெரிய கூட்டத்துல பேசும்போது சின்ன குழந்தைகளை அந்த சொற்பொழிவை கேட்டுட்டு இருந்தாங்க. கிருபானந்த வாரியார் சின்ன குழந்தைகள்கிட்ட கேட்டாராம், முருகன் பெருமானுடைய தந்தை பெயர் சொல்லினாராம். அவன் முதல் நாள் திருவிழா படத்தை பார்த்துட்டு போயிருக்கான். படத்தின் ஞாபகம் வந்து முருகன் பெருமானுடைய தந்தை பெயர் சிவாஜின்னு இருக்கான். உடனே சபாஷ்னு பாராட்டி கிருபானந்த வாரியார்கள் வாடா குழந்தைன்னு கூப்பிட்டு அந்த குழந்தைய பாராட்டி 2 புத்தகத்தை பரிசா கொடுத்தாராம். பக்கத்துல இருக்கிற பெரியவர் கேட்டாரா, என்னங்க முருகப்பெருமானுடைய தந்தை பெயர் என்னன்னு கேட்கறதுக்கு அவன் சிவாஜின்னு சொல்றான், அவனை போய் பாராட்டி 2 புத்தகத்தை பரிசா கொடுக்குறீங்களேன்னு கேட்டதுக்கு கிருபானந்த வாரியார் சொன்னாரா, அந்த குழந்தை ஒன்றும் தப்பா சொல்லடா, இப்ப மகாத்மா காந்திய வெறும் காந்தின்னு சொன்னா நல்லா இருக்கான்னு நம்ம மரியாதையா காந்திஜின்னு சொல்றோம், நேருன்னு கூப்பிட்டா மரியாதையா இருக்காது, அதனால நம்ம நேருஜின்னு சொல்றோம், அதனால முருகப்பெருமானுடைய தந்தை பெயரை லார்ட் சிவான்னு சும்மா சொன்னா நல்லா இருக்காது, அதனால அவன் மரியாதையா சேர்த்து சிவாஜின்னு சொன்னான்டா, அதனால அந்த குழந்தைக்கு நான் பரிசு கொடுத்துருக்கேன்னு சொன்னார்னா இன்னைக்கு திரைப்படத்துல ஒரு ஔவையாரையும் ஒரு நாலடியாருக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களையும் இந்த மக்களுக்கு கொண்டு போய் செலுத்த வேண்டும் என்று கேட்டால் திரையிசையாளர்கள் மட்டும்தான் நடுவர்களே. உண்மையே எதிரே 2 பேர் குறை சொன்னாங்க. எங்கேயும் எப்போதும் என்ற திரைப்படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் எல்லா பேருந்துகளையும் ஓட்டுநருக்கு முன்னாடி அப்பா ப்ளீஸ் வேகமா போகாதீங்கிற ஒரு ஸ்டிக்கரையே ஒட்டினாங்கன்னா அது எங்கேயும் எப்போதும் என்ற திரைப்படம் இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடுவர்களே. உண்மையாக சொல்றேன், இளைஞனுக்கு தன்னம்பிக்கை முயற்சி வேண்டும் என்றால் தத்துவஞான லெனின் சொன்னான், நீ 11 முறை கீழே விழுந்து விட்டேன் என்று வருத்தப்படுவதை விட 10 முறை எழுந்து நின்றேன் என்று பெருமைக்குள் வாழ்க்கையில் முன்னேறுவாய் சொன்னாரு. அதைத்தான் அலெக்சாண்டர் சொன்னார், உனக்கு வாழ்வதற்கே வழி தெரியவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள், உனக்கு வாழ்வதற்கே வழி தெரியவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள், தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு உனக்கு துணிவு இருந்தால் வாழ்த்து பாருங்க சொன்னாரு. இன்னைக்கு ஒரு தன்னம்பிக்கையும் முயற்சியும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் கண்டிப்பாக திரைப்படத்தால் மட்டும்தான் முடியும். அதனால தான் கவிஞர் பா. விஜய் எழுதிய ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடல் காமராஜர் பல்கலைக்கழகத்தின் இளைஞர்களுக்கு பாடமாக எடுத்துக்காட்டாக வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால் திரை இசை பாடல்களும் திரைப்படங்களும் இந்த சமுதாயத்திற்கு தோஷம் இல்லை, சந்தோஷமே என்று நீங்கள் நல்லது தீர்ப்பினை நீங்கள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு உலகத்தில் எத்தனை மொழிகள் இருந்தாலும் அத்தனை மொழிகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் நம் தாய்மொழியாம் தமிழ் மீது பற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் பேசினப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆழமான விஷயம் இப்படியெல்லாம் இருக்குமா, இப்படி சம்பவம், ஏன்னா நீங்கள் கேள்விப்படாத விஷயங்கள் தமிழ் சினிமாவில் நிறைய நடந்திருக்கும், அப்படிலாம் இருக்குது. ஒரு படத்தை எப்படி கணிக்கிறது, இப்போ தெலுங்கு படமும் தமிழ் படம் இருக்குது, எப்படி வித்தியாசப்படுத்துறது, தெலுங்கு படத்தையும் தமிழ் படத்தை எப்படி நம்ம தனித்து பிரித்து பார்க்குறோன்னா ரொம்ப ஈஸி. கிளைமேக்ஸில் வந்து ஏய் அப்படின்னு கத்தினானா தமிழ் படம், கிளைமேக்ஸ் வரைக்கும் கத்திக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க அது தெலுங்கு படம். ஆமாம், எல்லாமே கடைசியில் வந்து அரசியல்வாதியை போய் நம்ம ஆளுக்கு ஹீரோவை போய் ஒரு கட்டை எடுத்து மண்டையில் அடித்து காலி பண்ணான்னா அது தமிழ் படம். மரத்தவே வேரோடு பிடிங்க அடித்தான்னு வச்சுக்கோங்க அது தெலுங்கு படம். கிளைமேக்ஸில் கடைசியில் ஹீரோ வேகமாக ஓட்டி போய் வில்லனை பிடிச்சி நிறுத்தினான்னு வச்சுக்கோங்க அது தமிழ் படம். வேகமாக ஓட்டி போய் ஹீரோ பிளேட்டவே பிடிச்சி நிறுத்தினான்னு வச்சுக்கோங்க அதுதான் தெலுங்கு படம். ஆமாம், ஒன்று வேணாம், ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து அன்னையமாக இருந்தால் தமிழ் படம், ஹீரோயினுக்கு ஹீரோ வந்து பெரியப்பா இருந்தால் அது தெலுங்கு படம். அப்படி இருப்பான் பயங்கரமாக. நம்ம ஆள் அங்கேயே ஒரு ஆள் தான், லுங்கியை கட்டி அழுக்கு லுங்கியை கட்டி ஒரு மாதிரி முடி வச்சு அங்கே அந்த படத்தில் வர்ற எல்லாருமே அப்படியே பளிச்சுன்னு இருப்பாங்க. இப்படி வித்தியாசப்படுத்தி பார்த்துக்குருவோம். பொதுவாக அன்றைக்கி எல்லோரும் ரோல் மாடலை எடுத்துக்கிறதே யாரும் பெரிய ஞானிகளவோ இல்லை பெரிய அறிஞர் பெருமக்களோ எடுத்துக்கிறது கிடையாது. திரைத்துறையிலேருந்து அப்போ அந்த திரைத்துறையில் இருக்கிறவங்க அந்த கதாநாயகன் வந்து நல்ல விஷயத்தை செஞ்சால் உடனே போய் ஓட்டும். ஏன்னா 77 எம்ஜிஆர் அவருடைய சினிமா பயணம் முடித்து நாளைக்கு காலையில் பதவி பிரமாணம். அப்போ கேட்குறாரு, நான் சினிமாவில் என்னென்ன செஞ்சு காட்டணும் அதை பூரா நான் நேரில் செய்யணும்னு நினச்சார். உடனே கூப்பிட்டு மந்திரியில் பூரா கூப்பிட்டு சொன்ன விஷயம், நான் அந்த பட்டியல் போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு, ஏன்னா என்னை மக்கள் ரொம்ப நம்புகிறாங்க அப்படின்னு.
அந்த அளவுக்கு ஒரு வேறு கோணத்தில் இருந்தால் கூட நல்ல கோணத்துக்கு கொண்டு வர்றது நேசிக்கிற விஷயம் அது தமிழ் மக்களுக்கு வந்து அந்த ரசனையில் உச்சக்கட்டம்னு சொல்லுவோம். ஏன்னா இத்தனை ரசிகர் மன்றம் இது வேறு வெளிநாடுகள் அப்படி பார்க்க முடியாது. அதே வெளிநாடு படத்துக்கு நம்ம படத்துக்கு என்ன வித்தியாசம்னா குடும்பத்தோட ஒரு குடும்ப படமாக நீங்கள் ஆங்கில படத்தை பார்க்கவே முடியாது. ஒரே ஒருத்தன் துப்பாக்கி கூட தெரியும் 15 வரை சுட்டுட்டு ஐ ஆம் வெரி ஸோ சாரின்ட்டு போயிட்டே இருப்பேன். குழந்தையோ ஒரு 2 hit சாங்கெல்லாம் பார்க்கவே முடியாது. அதே மாதிரி தான் ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஆட்கள்லாம் அங்கே இப்போ எடுக்கிறாங்கன்னா எல்லாமே கற்பனை ரீதியான படமாக தான் இருக்கும். கல்கு அப்படின்வான் அப்படின்னு ஒரு மனுஷன் கிடையாது பார்த்தீங்களா. அப்புறம் இன்னும் என்ன வருது சக்திமான் அப்படி ஒரு ஆள் கிடையாது. என்னென்னமோ ஸ்பைடர்மேன் அப்படி ஒரு ஆள் கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள் உண்மையான வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படி ஒரு ஆள் வாழ்ந்தார். அவரை பற்றி சொல்கிற விஷயம். அதே போல் சீவலப்பரி பாண்டி எத்தனை படங்கள் நீங்கள் பாருங்கள். மலைக்கல்லன் இவங்களாம் நல்லதும் செஞ்சுருப்பாங்க. அப்படி உண்மையான வீரங்களை காட்டுறதே ஒரு பெருமையான விஷயம். இது எதுக்குன்னா இது அடுத்த தலைமுறைக்கு இப்படி ஆள் இருந்தாங்கன்னு காமிக்கிறக்காக. அது போக ஆனால் இன்றைக்கெல்லாம் படம் அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க தோசத்து கோஷ்டி சொல்கிறார் புதுசாக ஒரு படம் எடுக்க போகிறீங்க என்ன எங்கள் இப்போ படம் ஏற்காடில் எடுக்கிறேன். ஹீரோரு ஆற்காடு ஆறுமுகம், ஹீரோயின் ஏற்காடு எளியரசி. ஆமாம் ஆமாம் இன்னும் பாலக்காடு பரமசிவம் தான் ப்ரொடியூசர் போலையே இப்படி காடா என்ன காடை வச்சு எடுக்கிறீங்க காட்டுன்னு காட்ட போகிறீங்கள அப்படின்னு சொல்லும். அதே போல் இந்த சினிமா அதை பற்றி பேசும்போது அதிகமாக நடிகை வச்சு பேட்டி எடுப்போம். சுதந்திரத்துக்கு கூட நடிகை சொன்னால் தான் ஏற்றுக்கிறோம். நீங்கள் சுதந்திரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் கூட ஒரு ஃபிலிம் நான் ஆக்ட் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். ஏம்மா அது சுதந்திரம்ன்றது இதுமா அது ஒரு ஆல்ரெடி நினச்சா அந்த அரை மணி நேரம் பேசிட்டு இருக்கு. அப்புறம் மாதிரி விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எங்கள் அம்மாவுக்கு ஆனப்பனதை எனக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு விதவிதமாக இருக்கும். அப்புறம் அந்த ஹீரோ என்ன அந்த படத்தில் நடிக்க மாட்டேன்ட்டீங்க திடீர்னு என்ன ஒரு துண்டை மட்டும் கட்டிட்டு குளிக்குங்க அப்படின்றாரு. இந்த மாதிரி நிறைய சீன் வந்திருக்கே. இல்லைங்க அதை தலையில் கட்டிட்டு குளிக்க சொல்கிறாரு. எப்படிங்க அது கூட்டத்துக்கு போயிட்டு இது மாதிரிலாம் வந்துருச்சே. இது எப்படி இருக்க நாங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறது அப்படின்றத இவங்களுடைய தாக்க வச்சாங்க. ஏன்னா சிலர் சொல்லுவாங்க அந்த ஆரம்பத்தில் அந்த டைரக்டர் உங்களை வச்சு படம் எடுத்தாரே. ஆமாம் ஆரம்பத்தில் படம் எடுக்கும்போது என்ன செஞ்சான்னா ஒரு மெரினா பீச் சுண்டை விற்றுக்கிட்டு தான் இருந்தார். அப்புறம் அதில் வந்து லாபத்தை வச்சு ஒரு ஹோட்டல் வச்சார். அதில் வந்து லாபத்தை வச்சு ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் பரவாயில்ல. அப்புறம் என்னை வச்சு படம் எடுத்தார். வெரி குட். இப்போ என்ன செய்கிறாரு? இப்போ மறுபடியும் மெரினா பீச்சில் சுண்டல் விற்றுக்கிட்டார். போனீங்கன்னா அந்த மூலையிலிருந்து விற்றுக்கிட்டு பாருங்க. என்னென்னா எதை நோக்கி வந்துச்சு அதே இப்படி ஆயிடுச்சு. நிறையா பெரிய படங்கள்லாம் முட்டி மோதிக்கிட்டு இருக்கிற சில நேரத்தில் சின்ன படங்கள் ஜெயிச்சிட்டு போயிடுச்சு. என்ன காரணம்னா நம்முடைய ரசனை இப்போ தான் தமிழ் மக்களுடைய ரசனை இயல்பான நிலைக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப இப்படின்னு முறைச்சி பார்த்து 30 பேர் விழுகிறதெல்லாம் இப்போ ஏற்றுக்கிறதில்ல. இயல்பாக அந்த கதை தான் கதையை மையப்படுத்தி கதை நாயகனும் தேவையில்லை கதையை நாயனாக பார்க்குற அளவுக்கு வந்துட்டோம். இன்னொன்று அவங்க சொல்லும்போது அதான் மெயினாக சொன்னது. இதில் வந்து நீங்கள் நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டு வரலாம் முடியாது. ஒரு 2 மணி நேரம் மகிழ்ச்சி. ஏன்னா போன வருஷம் வந்த படங்களில் 230 படங்கள் எதை வந்தது 3 படங்கள் தான் ஓடுது நகைச்சுவை படங்கள். ஏன் நகைச்சுவை படம் மட்டும் முன்னாலாம் பார்த்தீங்கன்னா சோக படங்களாக ரொம்ப ஓடிச்சு. பாசமலர், நெஞ்சில் ஒரு ஆலயம், பாகப்பிரிவினை. நெஞ்சில் ஒரு ஆலயம்னா ஒரு 30 நாளில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எடுக்கப்பட்ட படம். ஆமாம். ஏன் இப்படி ஓடிச்சுன்னா அன்றைக்கு பூரா மக்கள் சந்தோஷமாக இருந்தான் குழந்தை குட்டியோட அழகா. அப்போ வந்து ஒரே இதாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமான சோக படங்கள் கூட ஓடிச்சுன்னா ஒரு மாறுதலுக்காக பார்த்தேன். இன்றைக்கி பார்த்தா பூரா பிடுங்கல்ல அதுக்காகத்தான் காமெடி படம் ஒரு 10 நிமிஷம் போனால் மனசு சந்தோஷமாக இருக்குமா. இன்றைக்கி காலகட்டத்துக்கு மனசுக்கு என்ன தேவையோ அதை செய்துங்க சினிமா அவங்க சொல்லி முடித்தாங்க. அதோட அழகான விஷயம் நான் வெளிநாடு போகிறப்பெல்லாம் பார்க்குறோம் அங்கே நண்பர்கள்லாம் குழந்தைகளுக்கு வந்து எந்த ஊருன்னே தெரியல. நான் உங்கள் ஊர் எந்த ஊர் தம்பி அப்படின்னா அவனுக்கு தெரியல, தமிழும் தெரியல, ஊர் கூட தெரியாத அளவுக்கு வளர்த்து வச்சு நம்ம தமிழர் அங்கே அப்படி மெய் மறந்துருக்காங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்கன்னா அப்பப்போ வர்ற தமிழ் படங்களை பார்த்து. அப்போ வெளிநாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு இனி நம்ம இது தமிழ் பேசுகிறோம் நம்மளுக்கு பின்னாடி வர்ற தலைமுறை ஏன்னா ஆங்கிலத்தில் பேசினாத்தான் நம்ம பாராட்டுவோம். தமிழே எங்கே கற்றுக்குன்னா ஒரு சில வார்த்தை என் பாப்பா 2.5 வயசு பாப்பா அது நான் என்னென்னமோ பேசுகிறேன் அது ஆனால் அதுக்கு ஒரு வார்த்தை பேசு மொட்டை சிவா கெட்ட சிவா அப்படின்றது பார்த்தீங்களா. நம்ம என்ன சொல்லிக் கொடுத்து என்ன ஆக போகுது. அது மாதிரி ஆர்வத்தை தூண்டுறது தமிழ் ஆர்வம் இன்னும் உயிர்ப்போடு இருக்குன்னா அது தமிழ் சினிமா வெளிநாட்டில் கொண்டு போய் சேர்க்குற விஷயம். இதை நம்ம என்ன தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தா கூட அவர் சொல்லும்போது ரொம்ப உயிர்ப்பாக இருந்தது. அதுபோக ஒரு கதாநாயகன் வந்து நீங்கள் என்ன தான் போயிட்டு இப்போ நான் போய் சொட்டுநிலம் போடுங்க உடம்புக்கு நல்லது இப்போ நீ போகிறே எப்படா இருக்க அப்படின்வாங்க. இதே ஒரு ரஜினி சாரோ இல்லை கமல் சாரோ சொன்னால் உடனே அந்த அவருக்காக மரியாதை கொடுக்குறதுக்காக செய்கிறோம் பார்த்தீங்களா. அது மாதிரி நல்ல விஷயங்களை வந்து இவங்க மூலம் கொண்டு போனால் நல்லாயிருக்கும். அதே போல் அவங்க நம்ம நம்பினவங்க கூட நல்லது செஞ்சுருக்காங்க. அவங்களவே மாற்றிருக்கு மனநிலை. என்னை இப்படி பார்த்துட்டாங்க மக்கள் இப்படி ரசிக்கிறாங்க எனக்கு இவ்வளோ கூட்டம் கொடுது ஏன் இந்த மக்களுக்காக நான் நல்லது செய்யக்கூடாதுன்னு சொல்லி
கொஞ்சம் தடமாறுற மாதிரி ஆள்கள் கூட மக்களுடைய ரசனைக்காக இவங்களுடைய நேசிப்புக்காக தன்னை ஹீரோவாகவே பாய்ச்சிக்கிற அளவுக்குலாம் தமிழ் சினிமா இருந்திருக்குன்னா இதெல்லாம் சந்தோஷமான விஷயந்தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. அதே தான் நம்மளும் சொல்ல போகிறோம். அதை பொழுதுபோக்காக மட்டும் பாருங்கள். அதுலேயும் சில விஷயங்கள் கருத்துக்கள் இப்போ டாய்லெட்டுக்கு போயிட்டு வரோம், போயிட்டா அப்படியே வரப்போகிறது கிடையாது. அது மாதிரி தான் இப்போ ஏன்னா 3 அறிவு சிவராசி கூட குப்பையில் அவ்வளோ பெரிய குப்பையை அப்படி கிண்டி கிளறி அதில் அரிசி எடுத்து சாப்பிட்டு வருது. அப்போ நம்ம 6 அறிவு, அதுலேயும் நல்ல விஷயம் இருக்கும், கெட்ட விஷயம் இருக்கும். அன்னப்பறவை மாதிரி தண்ணியும் பாலையும் கலந்து வச்சா பாலை மட்டும் உறிஞ்சி எடுக்கணுவாங்க. பெண்குயின் பருணை உப்பு தண்ணி நல்ல தண்ணி கலந்தால் நல்ல தண்ணி மட்டும் உறிஞ்சி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிவராசிக்கே இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதில் பார்க்க வேண்டிய விஷயத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் எடுத்துகிட்டு வரும். ஏன்னா ஒரு பாட்டே தன்னம்பிக்கை பாட்டு விஜய் எழுதின பாட்டு இன்றைக்கி வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் முக்கியமான அங்கீகாரம் கொடுத்து அந்த பாடமாக வைக்கிற அளவுக்கு இருக்குன்னா நல்ல விஷயம் இருக்கத்தான் செய்யுது. ஆக மொத்தம் இன்றைக்கி இருக்கிற இந்த மக்கள் மனநிலைக்கு பொழுதுபோக்கு அம்சம்னு வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்குள்ள நகைச்சுவை படங்களையும் பார்த்து தான் நம்மளை மனசை தேர்த்தி கொள்ள வேண்டியிருக்கு. அப்படியாப்பட்ட பணியை செய்கிற தமிழ் சினிமா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம்தான். அதை வந்து முழுக்க நீங்கள் பொழுதுபோக்காக பார்க்குறப்ப நம்மளுக்கு சந்தோஷம்தான், தோஷம் இல்லை என்று சொல்லி ரொம்ப நாள் கழித்து வெளிநாட்டில் வாழ்கிற மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் எங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம்.